யாவும் ஊரே யாவரும் கேலி தீவும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான மாலை வணக்கம். தமிழ் தென்றல் நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக நாள்தோறும் 20 குறுவினாக்கள் தமிழ் இலக்கண பகுதிகளிலிருந்து நாள்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய பகுதியா இன்றைக்கு தேர்வு எண் 16 அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். மொத்தம் 100 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கு நான் இங்கே எழுத போற தேர்வு எண் 16. இது வரைக்கும் நம்ம பிரித்தெழுது சேர்த்தெழுது புணர்ச்சி விதிகள் சார்ந்துதான் இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வகுப்புகளே புணர்ச்சி விதிகள் சார்ந்தான் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அதனுடைய பகுதியா இன்றைக்கு நீங்க எழுத போறது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்தெழுது வினாக்கள் தான் நீங்க எழுத போறீங்க. ஸோ இதுலயே நீங்க நல்ல ஒரு பரிச்சயம் ஆயிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்க எக்ஸாம்ஸ்லயே பிரித்தெழுது சேர்த்தெழுதுல ஒரு நல்ல ஒரு பரிச்சயம் ஆயிருப்பீங்க. ஸோ நல்லபடியாக அந்த எக்ஸாம்ஸே எழுதுங்க. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பழைய புத்தகம். ஸோ இன்னைக்கு 6 to 8, நாளைக்கு 9, நாளை கழிச்சு 10, அதுக்கு மறுநாள் 11, அதுக்கு மறுநாள் 12. ஸோ இந்த 12 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சந்திப்பலை பகுதிக்கு போறீங்க. ஸோ மாணவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க. 20 வினாக்கள் டைமர் ஓட போகுது. டைமரோட வச்சு இந்த வினாக்களை பண்ணுங்க. அது இன்னும் சிறப்பா இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதின ஃபீலிங் இருக்கும். ரைட்டா? எழுத ஆரம்பமா? ரைட். முதல் கேள்வி, கீழ்காண்பவற்றுள் சரியாக பிரிக்கப்பட்டுள்ளவை எவை? 1. அன்பகத்தில்லா அன்பகத்து கூட்டல் இல்லா. 2. தளிர்த்தற்று தளிர்த்தது கூட்டலற்று. 3. வன்பார்கண் வன்பால் கூட்டல் கண். 4. பருப்புணவு பருப்பு கூட்டல் உணவு. A 1 மட்டும், B 2 மட்டும், C 3 மட்டும், D மேற்கண்ட எதுவும் இல்லை. சரியாக பிரிக்கப்பட்டதை கேட்டிருக்காங்க. தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. சிறப்பு. அடுத்த கேள்விக்கு தயாராகிக்கோங்க. 2வது கேள்வி, தவறாக பிரிக்கப்பட்டதை கண்டறிக. A நாற்றிசை நாற்று கூட்டல் இசை. B ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா. C திருவருட்பா திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. D என்பிலதனை என்பு கூட்டல் இலதனை. தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதானமாக கவனித்து இதற்கு விடை கொடுக்கவும். ஆல்ரெடி நீங்க எழுதின எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கு. திரும்ப ஒரு தடவை நீங்க எழுதி பாருங்க. சூப்பர். அடுத்த கேள்விக்கு தயாராகிக்கோங்க. 3வது கேள்வி, தன் கூட்டல் நெஞ்சு சேர்த்தெழுதுக. A தன்னஞ்சு, B தன்னஞ்சு, C தன்னஞ்சு, D தன்னஞ்சு. இதுல ரொம்ப எளிமையான கேள்விதான். தன் கூட்டல் நெஞ்சு என்பதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி கொடுத்துருக்கோம். எது வரும் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக தேர்ந்தெடுக்கணும். நகர வேற்றுமைகள் இருக்குதுல, அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எடுக்க வேண்டியது. சூப்பர். அடுத்த கேள்விக்கு தயாராகுமா? 3 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? A பயக்கும் எனின் பயக்கும் கூட்டல் எனின். B பொய்யாதொழுகின் பொய்யா கூட்டல் ஒழுகின். C நின்னடி நின் கூட்டல் அடி. D கசடற கசடு கூட்டல் அற. இதுலயும் கீழ்கண்டவற்றுள் தவறான இணை சொல்லியிருக்காங்க. இதுல எது தவறானது அப்படிங்கறத பார்த்து நிதானமா கண்டுபிடிங்க. டைமிங் உங்களுக்கு 40 செகண்ட்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். தெரிந்த கேள்விக்கு அதிகபட்சமா 20 செகண்ட்ஸே போதுமானது. அடுத்த கேள்வி தயாராகுங்க. 5வது கேள்வி, புடைத்தென்னார் என்ற சொல்லை பிரித்து எழுதுக கொடுத்திருக்காங்க. A புடை கூட்டல் எண் கூட்டலார். B புடைத்து கூட்டல் ஒன்னார். C புடைத்து கூட்டல் எண்ணார். D புடை கூட்டல் யாது கூட்டல் எண்ணார். புடைத்தென்னார் என்பதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க கேள்விதான் 5வது கேள்வி. யோசிச்சு நிதானமா பதிலளிக்க வேண்டிய கேள்வி. 5வது கேள்வி நிறைவடைகிறது. 5வது கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போ 6வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, என்றொருகுவார் என்னும் சொல் பிரித்தால் அது உயிரீற்று புணர்ச்சியில் அடங்கும். கூற்று 2, இச்சொல்லை சேர்த்து எழுத குற்றியலுகர புணர்ச்சி விதியை பயன்படுத்த வேண்டும்.
ஏ கூற்று 1 மட்டும் சரி, பி கூற்று 2 மட்டும் சரி, சி கூற்று 1 மற்றும் 2 சரி, டி கூற்று 1 2 தவறு. 2 ஆப்ஷன் பி இருக்க மாதிரி இருக்கா? அதுல கூற்று 1 மற்றும் 2 சரிங்கிறது சி ஆப்ஷன். பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், தெளிவா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி தயாராகிக்கோங்க. 7வது கேள்வி, தவறான இணையை கண்டறிக. ஏ அழுக்கில்லா, அழுக்கு கூட்டல் இல்லா. பி அணிவாதல் அல்லவோ, அணிவது கூட்டல் அல்லவோ. சி அறிவுண்டாம், அறிவு கூட்டல் உண்டாம். டி உடற்குண்டாம், உடற்கு கூட்டல் உண்டாம். தவறான இணையை கண்டறிக கொடுத்திருக்காங்க. நிதானமா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 7வது கேள்வி முடிவடைகிறது. 8வது கேள்வி, செம்மை கூட்டல் இதழ் செவ்விதழ் என்று கீழ்காணும் எவ்விதியின்படி இச்சொல் புணர்ந்தது? ஏ ஈறுபோதல் இனமிகள் இணையவும். பி ஈறுபோதல் முன்னின்றமை தெரிதல் இணையவும். சி ஈறுபோதல் முன்னின்றமை தெரிதல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. டி ஈறுபோதல் உடம்படுமை முன்னின்ற மொய் தெரிதல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பதிலளிக்க வேண்டியது, எந்த விதிப்படி புணர்கிறதுங்கிறது. 8வது கேள்வி நிறைவடைகிறது. 9வது கேள்வி, பிரித்து எழுதியதில் சரியானது எது? சேமம் கூட்டல் அற, தேசமெல்லாம் தேசம் கூட்டல் மெல்லாம், பருவப்பெண் பருவ கூட்டல் பெண், நேர் இங்கே நேர் கூட்டல் இங்கே. எளிமையா இருக்கும் கேள்வி, ஆனா கொஞ்சம் நிதானமா பதிலளிக்க வேண்டிய கேள்வியா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு பதில் கொடுங்க. 9வது கேள்வி யோசிச்சு பதிலளிக்க வேண்டிய கேள்வி. 9வது கேள்வி நிறைவடைய போகிறது. தயாராகிக்கோங்க 10வது கேள்விக்கு. இதோ 10வது கேள்வி, சேர்த்து எழுதியதில் எது சரி என்று? நன்மை கூட்டல் நூல் நன்னூல், பெருமை கூட்டல் இன்பம் பெருமை இன்பம், சதுர் கூட்டல் அகராதி சதுரகராதி, நம் கூட்டல் தமிழ் நந்தமிழ். எது சரி அன்றுன்னு கேட்காங்க. சரி அன்றுனா என்ன, தவறு எதுன்னு கேட்கறாங்க. 10வது கேள்வி, எது சரி அன்று? இந்த கேள்வி நிதானமா யோசிச்சு பதில் கொடுக்கலாம். 10வது கேள்வி முடிய போகிறது. 11வது கேள்வி, புத்துயிர் ஒட்டி பிரித்தெழுதுக. புத்துயிர் கூட்டல் ஊட்டி, புத்து கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் ஊட்டி. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம்ஸ்ல இதை பார்த்துருக்கலாம். ரிப்பீட் கொஸ்டின்ஸா வந்திருக்கு. கவனமா ஆன்சர் பண்ணுங்க. 11வது கேள்வி ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. இது டிஎன்பிஎஸ்சிலுமே 2 தடவை கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நிதானமா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி தயாராகிக்கோங்க. 12வது கேள்வி, மயரிகள் கூட்டல் அல்லராய் சேர்த்தெழுதுக. மையரிகள் அல்லராய், மையரிகள் அல்லராய், மயரிகளல் அராய், மயரிகளல் ராய். 12வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. மயரிகள் கூட்டல் அல்லராய். ஆன்சர் பொறுமையாக நிதானமாக கொடுக்கலாம். யோசிச்சு பண்ண வேண்டிய ஆன்சர். ஸோ 12வது கேள்வி முடிய போகுது. 13வது கேள்வி, சொல் கூட்டல் பிழை சேர்த்தெழுதுக. சொற்பிழை, சொற்பிழை, சொல்பிழை, சொற்பிழை. நிதானமா இதற்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பாருங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதற்கு ஆன்சரை கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டும். பதிமூன்றாவது கேள்வி முடிவடைய போகிறது.
13வது கேள்வி முடிந்து 14வது கேள்வி வரப்போகிறது. 14வது கேள்வி, வெள்வாளை பிரித்தெழுதுக. வெம்மை கூட்டல் வாழை, வெண்மை கூட்டல் வாழை, வெம்மை கூட்டல் வளை, வெண் கூட்டல் வாழை. அற்புதமான கேள்விங்க. வெள்வாளை யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. வெள்வாளை என்பதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும்? ஸோ 14வது கேள்வி நிறைவடைகிறது. இது 15வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது பண்பு பெயர் புணர்ச்சி அன்று? செந்தாமரை, கோடிடரி, பசுந்தலை, பைங்குவளை. நிதானமாக இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. எது பண்பு பெயர் புணர்ச்சி அன்றுன்னு கேட்டிருக்காங்க. எது பண்பு பெயர் புணர்ச்சி கிடையாதுன்னு கேட்கிறாங்க. 15வது கேள்வி முடிவடைய போகிறது. 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் திரிதல் விகார புணர்ச்சி எது கேட்கிறாங்க. திரிதல் விகார புணர்ச்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. தாய்மை அன்பு, பி பாரதத்தாய், சி மலர்கரம், டி தொழிற்பயிற்சி. கீழ்கண்டவற்றுள் திரிதல் விகார புணர்ச்சி எது? எது திரிதல் விகார புணர்ச்சி அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. கீழ்கண்டவற்றுள் திரிதல் விகார புணர்ச்சி எது? முடிய போது 16வது கேள்வி. இதோ 17வது கேள்விக்கு தயாராக்கிக்கோங்க. 17வது கேள்வி, உடம்பார் பிரித்தெழுதுக. உடல் கூட்டல் பார், உடம்பு கூட்டலார், உடல் கூட்டலார், உடம்பு கூட்டலார். உடம்பார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலருடைய வரிகள். அதுல உடம்பார் என்பதை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? ரைட்டா? எளிமையான கொஸ்டின் தான். சிறப்பா ஆன்சர் பண்ணுங்க. 17 முடிய போகுது. 17வது கேள்வி நிறைவடைகிறது. 18வது கேள்வி, தவறாக பிரித்து எழுதியதை கண்டறிக. கண்டபோதெல்லாம், கண்டபோது கூட்டல் எல்லாம், வீடுதோர் இறந்தும், வீடு கூட்டல் தோறும் கூட்டல் இறந்தும், ஒன்று மட்டும், இரண்டு மட்டும், இரண்டும் தவறு, எதுவும் இல்லை. 18வது கொஸ்டின், தவறாக பிரித்து எழுதியது எது? தவறாக பிரித்து எழுதியது எது? அதான் கேள்வி. நிதானமாக வாசிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 18வது கேள்வி முடிவடைகிறது. 19வது கேள்வி, கீழ்காணும் இணைகளில் தவறாக பொருந்தியுள்ள இணை எது? பெருமை கூட்டல் புலமை, பெரும் புலமை, தென் கூட்டல் திசை, தென் திசை, செம்மை கூட்டல் ஞாயிறு, செஞ்ஞாயிறு, காலம் கூட்டல் தோறும், காலம் தோறும். தவறாக பொருந்தியுள்ள இணை எது? 19வது கொஸ்டின். ரொம்ப வித்தியாசமான அந்த கொஸ்டின்ஸ். ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா வாசிச்சு போடுங்க. இதோ 19 முடிந்து கடைசி கேள்விக்கு வரப்போறோம். 20வது கேள்விக்கு தயாராகிக்கோங்க. இதோ 20வது கேள்வி, பொறுத்துக. காடு கூட்டல் சோறு, கண் கூட்டல் மலர், வளம் கூட்டல் நூல், முள் கூட்டல் செடி. இயல்பு விகாரம், கெடுதல் விகாரம், தெரிதல் விகாரம், தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல்பு புணர்ச்சின்னு கொடுக்கணும். ரைட், ஓகே. இதுல பொறுத்துக ABCD கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்து தெளிவாடுங்க. எளிமையான கேள்விதான், நிதானமா பதில் கொடுக்கலாம். இந்த 20வது கேள்வி பொறுத்துக அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கு. அற்புதம். கேள்வி முடிய போகுது. 20 கேள்விகள் நிறைவடைவது. சூப்பர். ரைட், 20 கேள்விகள் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து பிரித்தெழுது மற்றும் சேர்த்தெழுது கேள்விகள்.
ரிப்பீட்டட் கேள்விகளும் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள கேள்விகளோட சேர்ந்து இந்த கேள்விகள் வந்திருக்கும். ஸோ மிகச்சிறப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சில கேள்விகள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கேள்விகளும் அதில் இருந்துச்சு. சரி, இதுக்கான விளக்க காணொலியை 8 மணிக்கு நாம அப்லோட் பண்றோம். 8 மணிக்கு உங்களுடைய கிளாஸஸை விளக்க காணொலியை பார்த்து உங்களுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. சில ஐயப்பாடுகள் உள்ள கேள்விகளையும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்வு எண் 16 நிறைவடைகிறது. நாளை தேர்வு எண் 17 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது மற்றும் சேர்த்தல். நன்றி, வணக்கம்.